சின்ன வயசுல என்ன மனசார நீங்க கொஞ்சிருக்கீங்களாப்பா? இங்க ஒரு வாரம், அங்க ஒரு வாரம் மாத்தி மாத்தி தானப்பா நாங்க இருந்திருக்கோம். உங்களையும் அம்மாவையும் ஒண்ணா வச்சு பார்க்கணுன்ற ஆசை எனக்கு ரொம்ப நாளாவே இருக்குதுப்பா. இப்பவும் இந்த விஷயம் நடக்காதாப்பா? இது கண்டிப்பா நடக்கணும்ப்பா. நீங்க அம்மா கூட சேர்ந்து வாழ மாட்டீங்களாப்பா? சின்ன மருமகள் சீரியல்ல தமிழ்ச்செல்வி ரொம்ப சோகத்துல இருக்காங்க. அழகரும் மீனாட்சியும் அவங்கள அம்மான்னு கூப்பிடலன்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு 5-6 வருஷம் ஓடிடுது. 5 வருஷத்துக்கு அப்புறம் மீனாட்சியும் வளர்ந்துடுறா. மீனாட்சி கிட்ட தமிழ்ச்செல்வி தன்னோட கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்பாவை பிரிஞ்சு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீயும் அழகரும் ஒரு வாரம் இங்க இருக்கீங்க, ஒரு வாரம் அங்க இருக்கீங்க. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து விளையாடவே முடியல அப்படின்னு அவங்க மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாத்தையும் மீனாட்சி கிட்ட கொட்டி தீக்குறாங்க தமிழ்ச்செல்வி. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு தமிழ்ச்செல்விக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க மீனாட்சி. அதுக்கப்புறம் அடுத்த கோட்டா, இப்ப சேதுவோட வீட்டுக்கு மீனாட்சி போறாங்க. உடனே சேதுவும் மீனாட்சியை சந்தோஷமா கொஞ்சிட்டு இருக்காரு. இவங்க கொஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தா ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் வயிறு எரியுது. அதுக்கப்புறம் என்ன, ஐஸ்வர்யாவை கூப்பிட்டுக்கிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் 3 பேரும் தனியா போறாங்க. இங்க பாரு ஐஸ்வர்யா, உனக்கு கல்யாணம் பண்ணி 5-6 வருஷத்துக்கு மேல ஆகுது. நாங்க பிளான் பண்ணது எதுவுமே நடக்கல. உன் ஆசையை நாங்க நிறைவேற்றி வச்சுட்டோம். ஆனா எங்க ஆசை எதுவுமே நீ நிறைவேற்றுற மாதிரியே தெரியல. நீ ஆசைப்படுறன்ற ஒரே காரணத்துக்காக அவ்வளோ பெரிய பொய்ய சொல்லி உனக்கு சேதுவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா நீ இப்ப நடந்துக்கிற விதமே சரியில்லை அப்படின்னு மேல போய் பேசுறாங்க. அந்த நேரம் பார்த்து இவங்க 3 பேரும் எப்படியாச்சும் வம்புக்கு இழுக்கணுமே அப்படின்னு மீனாட்சியும் பொறுமையா மேல போறாங்க. பொறுமையா மேல போனதும் இவங்க தமிழ்ச்செல்வியை பத்தி பேசுறது மீனாட்சிக்கு தெரிய வருது. ஓ, இப்படி போகுதா கதை அப்படின்னு மீனாட்சி என்ன பண்றாங்க, அவங்க போன்ல அவங்க பேசுறத எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணலான்னு போன் எடுத்து ரெக்கார்ட் பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு இல்ல, அதை எல்லாத்தையும் பேசுறாங்க. மொத்த கதையும் சொல்லி முடிக்கிறாங்க. அப்ப மீனாட்சி, ஓ, இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணமா நம்ம அப்பா அம்மா பிரிஞ்சதுக்கு? இவங்க என்ன பேசுனாங்கன்றத மொத்தத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு நம்ம அப்பா கிட்ட காமிச்சு நம்ம அப்பாவையும் அம்மாவையும் ஒண்ணு சேர்த்து வச்சே ஆகணும் அப்படின்னு மொத்தத்தையும் ரெக்கார்ட் பண்றாங்க. ரெக்கார்ட் பண்ணி அதை எடுத்துன்னு போயிட்டு வேகமா சேது கிட்ட காட்டுறதுக்காக கத்திக்கிட்டே ஓடுறாங்க. அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டே போறாங்க. மீனாட்சி, என்னமாச்சு, ஏமா கத்திக்கிட்டே வர அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. என்னம்மா முக்கியமான விஷயம், சொல்லுமா அப்படின்னு கேட்கிறாரு. இங்க பாருங்கப்பா, நீங்களும் அம்மாவும் பிரிஞ்சதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா. என்னம்மா சொல்ற, என்னம்மா புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுற அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ உடனே மீனாட்சி, இங்க பாருங்கப்பா, இந்த வீடியோல இருக்கிறத நீங்க மொத்தத்தையும் பாத்தீங்கன்னா அம்மா எந்த தப்பும் பண்ணலன்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நம்ம சேதுவும் அந்த வீடியோல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேரும் பேசுறாங்க. தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டு துரத்தி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நீ அதுக்கு நன்றி கடனா எங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு ஈஸ்வரி வந்து ஐஸ்வர்யா கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா, இங்க பாருங்க ஆண்டி, சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இவ்வளவு துரோகத்தையும் நான் தமிழ்ச்செல்விக்கு பண்ணேன். அது தப்பு தான். அதுக்காக இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணி உங்களுக்கு சொத்தெல்லாம் எழுதி வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு ஐஸ்வர்யா பேசிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல இருக்கிறத சேது பாக்குறது ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா 3 பேருமே பாக்குறாங்க. ஐயோயோ, மாட்டணும் அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நம்ம மேல பேசின விஷயம் இப்ப இந்த போன்ல எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியா பாக்குறாங்க. உடனே மீனாட்சி, என்ன பாக்குறீங்க, நீங்க பேசினது எல்லாத்தையும் நான் தான் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து அப்பா கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். என்னோட அம்மா எந்த தப்பும் பண்ணாம இப்படி ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க தான் காரணம். இப்ப என்னோட அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு வாழறதுக்கு காரணம் நீங்க தானே. நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். அதனாலதான் அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்கப்பா, நீங்களும் அம்மாவும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் இவங்க தான்ப்பா. இவங்களை நீ சும்மாவே விடாதப்பா. இதை கேட்ட ஐஸ்வர்யா பயத்துல ஓடி வந்து, மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் தான் மாமா எல்லா தப்பையும் பண்ணேன். தமிழ்ச்செல்வி எந்த தப்பும் பண்ணல மாமா. தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போறதுக்கு நான் தான் மாமா காரணம். தமிழ்ச்செல்வியோட போன்ல இருந்து நான் தான் மாமா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி மிமிகிரி பண்ணி பேசினேன். தமிழ்ச்செல்விக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்ல மாமா அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. இதை கேட்ட சேதுவுக்கு பயங்கரமா கோபம் வருது, ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்ற, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு ஐஸ்வர்யா, 5 வருஷமா என் 2 குழந்தைங்க கிட்டையும் என்கிட்டயும் நீ நடிச்சுக்கிட்டு இருந்தியா? நீ என்கிட்டயும் என் குழந்தைங்க கிட்டயும் நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தியா? மாமா, அப்படிலாம் தப்பா நினைச்சிடாதீங்க மாமா. இல்ல மாமா, சின்ன வயசுல இருந்தே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. உங்களை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்ன்ற ஆசையில தான் மாமா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டேன். அதுக்காக தான் மாமா தமிழ்ச்செல்வியை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு இந்த கல்யாணத்தை பண்ணிட்டேன். அதுக்காக உங்க மேல வச்சிருந்த என்னோட காதலும் அன்பும் உண்மை இல்லைன்னு ஆயிடாது மாமா. நீங்க பாருங்க மாமா, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சதுல நீங்க என் மேல ரொம்ப கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். தமிழ்ச்செல்வி நீங்க எவ்வளவு உயிருக்குயிரா லவ் பண்றீங்கன்றதும் எனக்கு தெரியும் மாமா. ஆனா என் மனசுல இருந்த ஆசையும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் ராஜாங்கமும் கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ராஜாங்கம் கோபமா வந்து, என்ன நடக்குதுங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கோபமா வராரு. மீனாட்சி, இங்க பாரு தத்தா, இந்த உண்மையை பாருங்க. நீங்க எதுக்காக தத்தா அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சீங்க?
என்னோட அம்மா எந்த தப்புமே பண்ணலையாம். என் அம்மா எந்த தப்பும் பண்ணாம எதுக்காக இவ்வளவு நாளா இந்த தண்டனை அனுபவிச்சுட்டு வராங்க? எதுக்காக என் அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை நீங்களும் சேர்ந்து பண்ணிருக்கீங்க? இங்க பாரு தாத்தா, இங்க இருக்கிற 3 பேரும் தான் அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட போன்ல இருக்க அந்த வீடியோ கொண்டு போய் கொடுத்து பார்க்க சொல்றாங்க. ராஜாங்கமும் போன்ல அப்படி என்னதான் இருக்குன்னு பாக்குறாரு. அந்த வீடியோல ஐஸ்வர்யா கிட்ட ஈஸ்வரி, தபார் சேதுவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே இந்த சொத்துக்காக தான், அந்த சொத்தை எப்படியாவது எங்க பேர்ல எழுதி வச்சிரு அப்படின்னு அவங்க சொல்றதும், அதுக்கு ஐஸ்வர்யா முடியாதுன்னு சொல்றதும் அந்த போன்ல இருக்கிறத பாக்குறாரு. அதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கரமா கோபம் வருது. இங்க பாரு ஈஸ்வரி, இதெல்லாம் என்னது, இவ்வளவு பெரிய துரோகம் எங்க வீட்டுக்கு நீ பண்ணிட்டு இருக்க? ஐயோ மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்புதான் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு ஓடி வந்து காலில் விழுந்து அழறாங்க. அதை பார்த்த மீனாட்சி வந்து, இங்க பாருங்க, நீங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுனால எங்க அப்பாவும் அம்மாவும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களா என்ன? இந்த 5-6 வருஷமா அவங்க அனுபவிச்ச தண்டனை நீங்க அனுபவிக்க போறீங்களா என்ன? இங்க பாருங்க, என்னோட அம்மாவுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். என் அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அது மட்டும் இல்ல, நானும் அழகரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் விளையாடினதே இல்ல. எங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சது இல்லாம இந்த சின்ன வயசுல எங்க 2 பேரையும் வேற பிரிச்சு வச்சுட்டீங்க. இந்த குடும்பத்துக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை நீங்க பண்ணிருக்கீங்க. உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு மீனாட்சி தைரியமா பேசுறாங்க, தமிழ்ச்செல்வி மாதிரியே. இதெல்லாம் பார்த்த சாவித்திரி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னடா இவன் தமிழ்ச்செல்வி மாதிரியே இவ்வளவு தைரியமா பேசுறா, அவளோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நியாயம் கிடைக்கணும்னு என்ன மாதிரி பேசுறா. தமிழ்ச்செல்வி அவள மாதிரியே அவ குழந்தைய வளர்த்திருக்கா, அதனாலதான் இப்ப தமிழ்ச்செல்வி மாதிரியே மீனாட்சியும் பேசுறா அப்படின்ற மாதிரி ஷாக்கா பாக்குறாங்க. உடனே இங்க பாருங்க மதனி, என்ன மதனி இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு இத்தனை வருஷமா எதுவுமே தெரியாம நடிச்சிட்டு இருந்திருக்கீங்க. எப்படி மதனி, எப்படி உங்களால மட்டும் இப்படி எல்லாம் நடந்துக்க முடியுது? இங்க பாருங்க தாச்சி, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. எப்படி மதனி நான் தலையிடாம இருக்க முடியும்? என்னோட அண்ணன் பையனுக்கு நீங்க இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கீங்க. சேது தமிழ்ச்செல்வி எவ்வளவு லவ் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா உங்களுக்கு? அவன் அப்படி லவ் பண்ண பொண்ண அவனாலேயே அவனை வெறுக்க வச்சு வெளியே அமைச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, இந்த விஷயத்துல என்னோட அண்ணன் உங்களை சும்மாவே விட மாட்டாரு. இங்க பாருங்கண்ணே, இப்படி ஒரு துரோகத்தை உங்களுக்கும் சேதுவுக்கும் பண்ணியிருக்காங்க, அதனால இவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையா கொடுங்கண்ணே அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இதை எல்லாத்தையும் கேட்ட ராஜாங்கத்துக்கு இடி விழுந்த மாதிரி அப்படியே மயங்கி விழுற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. உடனே மோகனா, இங்க பாருங்க என்னங்க ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராஜாங்கம், இங்க பாரு மோகனா, எனக்கு ரொம்ப நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கு மோகனா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு ரொம்ப பதட்டமா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது வந்துட்டு, அப்பா என்னப்பா ஆச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இங்க பாரியா சேது, நம்ம தமிழ்ச்செல்விக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இருக்கோம்யா, இவ்வளோ பெரிய துரோகத்தை நம்ம தமிழ்ச்செல்விக்கு பண்ணிருக்கவே கூடாதுப்பா. 5-6 வருஷமா அவ எவ்வளவு பெரிய வேதனையும் வலியும் அனுபவிச்சுட்டு வந்திருப்பா. இந்த வலியும் வேதனையும் அனுபவிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்ற மாதிரி மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. அதை பார்த்த சேது ரொம்ப பதட்டமாயி அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. உள்ள போய் ராஜாங்கத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்றாங்க. மீனாட்சி வந்துட்டு, அப்பா தாத்தாவுக்கு என்னாச்சுப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒண்ணு இல்லம்மா, தாத்தா நல்லாதான் இருக்கிறாருமா, தாத்தாவுக்கு ஒன்னும் ஆகாதுமா அப்படின்னு சேது சொன்னது. இங்க பாருப்பா, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் இல்ல, நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொன்னதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு இல்ல, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு மீனாட்சி சொல்றாங்க. உடனே சேது, இங்க பாரு மீனாட்சி, நீ என் கொலை தெய்வம்டா, நீ என் சாமிடா, நீ தான் எல்லா உண்மையும் இங்க எல்லாருக்கும் தெரிய வச்சிருக்கடா, நீ என் கொலை சாமிடா, நீ ஒன்னும் கவலைப்படாதடா, தாத்தாவுக்கு சரியாயிடும். இங்க பாருடா என் தங்க குட்டி, உனக்கும் உன் அம்மாவுக்கும் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணவங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாதுமா, அவங்களுக்கு சரியான தண்டனை நம்ம கொடுத்தே ஆகணுமா. இங்க பாருப்பா, சின்ன வயசுல இருந்து நான் எவ்வளோ விஷயத்தை இழந்திருக்கேன் தெரியுமாப்பா. உங்களோட அன்புக்காக ஏங்கி இருக்கேன், அம்மாவோட அன்புக்காக ஏங்கி இருக்கேன். அந்த அன்புலாம் இப்ப எனக்கு கிடைக்குமாப்பா? சின்ன வயசுல என்ன மனசார நீங்க கொஞ்சிருக்கீங்களாப்பா. இங்க ஒரு வாரம் அங்க ஒரு வாரம் மாத்தி மாத்தி தானப்பா நாங்க இருந்திருக்கோம். நான் இழந்த விஷயம்லாம் திரும்ப எனக்கு கிடைக்குமாப்பா? நான் அந்த வயசுல விளையாட வேண்டிய விளையாட்டுலாம் இப்ப விளையாட முடியுமாப்பா? உங்களையும் அம்மாவையும் ஒன்னா வச்சு பார்க்கணுன்ற ஆசை எனக்கு ரொம்ப நாளாவே இருக்குதுப்பா. அம்மா கிட்டே இந்த விஷயத்தை பத்தி நான் ரொம்ப நாளா பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அம்மா இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்கப்பா. இப்பவும் இந்த விஷயம் நடக்காதாப்பா? இது கண்டிப்பா நடக்கணும்ப்பா. நீங்க அம்மா கூட சேர்ந்து வாழ மாட்டீங்களாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சித்ரா ஈஸ்வரி கிட்ட, அம்மா என்னம்மா பண்றது, இத்தனை வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமா, எப்படியாவது அந்த சொத்தை எல்லாத்தையும் நம்ம பேர்ல எழுதி வாங்கிடலாம்னு நினைச்சா இந்த ஐஸ்வர்யா நமக்கு பிடி கொடுக்காம இப்ப நம்ம வேற மாட்டிக்கிட்டோமேம்மா. இப்ப எல்லா உண்மையும் ராஜாங்க பெரியப்பாக்கு வேற தெரிஞ்சு போச்சு. இப்ப நம்மளோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னே தெரியலையேம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமாண்டி, நானும் அதை பத்தி தாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன ஆகும் ஏதாகும் நினைச்சாலே எனக்கு ரொம்பவே பதட்டமா இருக்குதுடி. இந்த ஆள் மட்டும் பொழைச்சி வந்துட்டான்னு வச்சுக்கோ, கண்டிப்பா நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற விஷயம் தமிழ்ச்செல்விக்கு தெரிய வருது. எல்லாருமே அங்க இருந்து பார்க்க வராங்க. ராஜாங்கம் இப்ப எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அவங்க ராஜாங்கத்தை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சேது தமிழ்ச்செல்வியே பார்த்துட்டு இருக்காரு. அவர் பாக்குறத பார்த்ததும் தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாதிரி டவுட் வருது. இவர் எதுக்காக நம்மளை இப்படி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மீனாட்சி அவங்க அம்மா கிட்ட ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க. வாடி என் தங்கம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தமிழ் கேட்கறாங்க. அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா அப்படின்ற மாதிரி மீனாட்சி சொல்றாங்க. என்னடா விஷயம் சொல்றா தங்கம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. மீனாட்சி அங்க நடந்த விஷயத்த தமிழ்ச்செல்வி கிட்ட ஒண்ணு விடாம அப்படியே ஒப்பிக்கிறாங்க. அதை கேட்ட தமிழ்ச்செல்வி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா ஓடி வந்து நேரா தமிழ்ச்செல்வி காலில் விழுறாங்க. தமிழ்ச்செல்வி என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி, உன் வாழ்க்கையை கெடுத்து உன் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் தமிழ்ச்செல்வி, நான் தான் தமிழ்ச்செல்வி எல்லா தப்பையும் பண்ணிட்டேன்.
அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் தமிழ்ச்செல்வி. நான் உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு சேது மாமா எனக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்க போறாருன்னு தெரியல. ஆனா எவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் தமிழ்ச்செல்வி. என்னை மன்னிச்சிருங்க தமிழ்ச்செல்வி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலில் விழுந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி, இங்க பாருங்க, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதனால நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்ல, பேசாம போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ராஜாங்கமும் கண்ணு முழிக்கிறாரு. உடனே ராஜாங்கம் தமிழ்ச்செல்வியை பாக்குறாரு. அம்மாடி, என்னை மன்னிச்சிருமா, நீ எந்த தப்பும் பண்ணாம இவ்வளோ பெரிய தண்டனையை அனுபவிச்சுட்டு வந்திருக்கியம்மா இத்தனை வருஷமா. நானும் இதுல ஒரு பாவி ஆயிட்டேனம்மா. உண்மை தெரியாம நானும் சேதுவுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோ பெரிய தப்பு நானும் பண்ணியே இருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி ராஜாங்க கேட்குறாரு. அதெல்லாம் பரவாயில்லைங்க அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி பேசுறாங்க. இல்லம்மா தமிழ்ச்செல்வி, இந்த தப்புக்கு நான் ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணியே ஆகணும், ஒன்று சேர்ந்தே ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி ஒத்துக்கவே இல்லை. இல்லைங்க, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். நான் இப்போ ஒரு பெரிய டாக்டராக இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், என் 2 குழந்தைங்க கூட நான் இருக்கணுன்றது மட்டும்தான் எனக்கு ஆசை. இவர் கூட சேர்ந்து வாழணுன்ற ஆசைலாம் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. உடனே ராஜாங்கம், இல்லம்மா, இப்போ உங்களை 2 பேரையும் நான் கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன் அப்படின்ற மாதிரி ராஜாங்கம் சொல்றாரு. உடனே தமிழ்ச்செல்வி, அந்த வீட்டு வாசலையே நான் மிதிக்க மாட்டேன்னு ஆல்ரெடி சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் அந்த வீட்டுக்குலாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. உடனே ராஜாங்கம், நீ அங்க வரலன்னா பரவாயில்ல, நான் உங்க வீட்டுக்கு வந்து பேசுறேமா அப்படின்ற மாதிரி டிஸ்சார்ஜ் ஆன கையோட எல்லாருமே தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா மிகப்பெரிய வீடு கட்டி வச்சிருக்காங்க தமிழ்ச்செல்வி. அந்த வீட்டை பார்த்ததும் ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் வயிறு எரியுது. என்னடி இவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி வயிறு எரியுது அவங்களுக்கு. உடனே ராஜாங்க உள்ள போறாரு. வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இல்ல, ஐஸ்வர்யா அங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா, அதனாலதான் நாங்க இங்க வந்து பேசலாம்னு வந்திருக்கோம். தயவு செய்து ஐஸ்வர்யா நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நான் போகவே மாட்டேன் அப்படின்ற முடிவுல அவங்க தெளிவா இருக்காங்க. உடனே தமிழ்ச்செல்வி கிட்ட எல்லாரும் எடுத்து பேசுறாங்க. இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நீ அந்த வீட்டுக்கு போனாதான் உங்க கூட 2 குழந்தைங்களும் ஒன்னா இருக்க முடியும். இவ்வளவு நாள் எந்த தப்புமே பண்ணாம தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருந்த, இப்ப 2 குழந்தைங்களையும் சேர்ந்து வாழறதுக்கு தான் சரியான நேரம். தயவு செஞ்சு போய் நீ வாழு தமிழ்ச்செல்வி அப்படின்னு எல்லாரும் எடுத்து சொல்றாங்க. உடனே தமிழ்ச்செல்வி கொஞ்சமா மனசு மாறுறாங்க. சரி, குழந்தைங்களுக்காக நான் வாழ சம்மதிக்கிறேன். ஆனா இப்போதைக்கு நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அவரை வேணா இங்க வர சொல்லுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு என் மனசு மாறினதுக்கு அப்புறம் நான் அங்க போறேன் அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. ராஜாங்கமும் ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா எல்லாரையும் அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்துறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.